ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5/9/2025 ஸ்வர்ணா SK 18க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 032 ரிசல்ட், அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 957, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 405 சொல்லிட்டு இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 302 032 இதுதான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். அதுக்கு முந்தின ஃபுல் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 209 957. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட +&- 1, அதாவது கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கு சி போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம ஏன் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை எடுக்கிறோம்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமைண்டா வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைண்டா சனிக்கிழமை டு சனிக்கிழமை. இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஸ்வர்ணங்கிற கம்பெனி பேரில் வருது. இப்போ ஸ்வர்ணாவுடைய கம்பெனி பேரை வச்சு நேற்றுக்கான ரிசல்ட் வச்சு கெஸ் பண்ணால் ஒத்து வருமா? ஒத்து வராது. ஏன்னா அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி நண்பா. அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்பெனி பேர் வச்சு தான் கெஸ் பண்ணுறோம். ஏன்னா இது கமாண்டில் பண்ணுறாங்க, அதனால தான் நான் அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இங்கே நான் வந்து இந்த 789லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 433789. நம்மளுக்கு தேவை 4D ஏ போர்டு தான். ஸோ இதில் 4D ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4Dயில் இருக்கிறது 3, ஏ போர்டில் இருக்கிறது 7. ஸோ இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ். அங்கே நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 1. இப்போ இதை வந்து கழிச்சிடலாம். கடன் வாங்கி கழிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கழிச்சிடலாம். 3ல் 2 போயிடுச்சு, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, இங்கே 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போ 2 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 789க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது இப்படி ஃபுல் போர்டு கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 226க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 226 ஃபுல் போர்டில் 514226. நம்மளுக்கு தேவை 4D. இங்கே ஏ போர்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ +1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 226க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 405. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவ்லேயுமே நம்மளுக்கு வந்து சி போர்டு இருக்கும் நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இப்போ 405க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 748. நம்மளுக்கு தேவை 8, இங்கே 4 மட்டும்தான். இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, -1 and 1. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, இங்கே 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 405க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ இந்த 405க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 957. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வருது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். 957 ஃபுல் போர்டில் வந்து 209 957. நம்மளுக்கு தேவை
இங்கே 9, இங்கே நம்மளுக்கு இங்கேயும் 9. ஏன்னா 4Dலேயும் 9 தான் இருக்குது, ஏ போர்ட்லேயும் நம்மளுக்கு 9 தான் இருக்குது. இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் இருக்குது. +1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினோம்னா 0. இங்கேயும் 9ஓட 1 கூட்டினா 0. ஸோ 0 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இந்த 957க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ மற்ற ட்ராக்களில் நம்மளுக்கு இதுவா அதுவான்னு தெரிஞ்சு சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் நம்மளுக்கு சாய்ஸ் இல்லாமல் 0 மட்டும் தான் 00 கிடச்சிருக்கு. ஆனால் இந்த 957க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 032ன்னு வந்திருக்கு. ஸோ 0 பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஆனால் ஆல் போர்டில் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ வந்திருக்கு நண்பா. ஸோ இது நம்ம போன வாரம் கொடுத்த அதே மெத்தட் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது. ஸோ போன ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ராவல் நம்மளுக்கு மறுபடியும் போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்க நினைப்போம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 032 ஃபுல் போர்டில் வந்து 302 032. இதில் நம்மளுக்கு தேவை 4Dயில் 2 இருக்குது, ஏ போர்டில் 0 இருக்குது. இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்குது, -1 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 0ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. போன ட்ரா 0 மட்டும் கிடச்சி 0 வந்துருந்துச்சு. இந்த ட்ரா நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ 1 வருதான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு போன ட்ரா மாதிரியே சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவோட கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 1க்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்போட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், ஓப்பனாக தான் கொடுக்குறோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ போன ட்ரா போர்டு மாறி இருக்குது, ஆனால் 0 மட்டும் கிடச்சிருந்துச்சு. இந்த ட்ரா நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ ஜாய்ஸ் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் 1 வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா போன ட்ரா மிஸ் ஆன அந்த பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 11 அல்லது 111க்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ட்ரா மாதிரி இந்த ட்ராவிலையும் சிங்கிள் நம்பர் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5/9/2025 ஸ்வர்ணா எஸ்கே 18க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.